பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஏனோக்குடைய வாழ்க்கையில் தேவன் செய்தவைகளை, தேவன் ஒரு மனிதருக்கு அல்லது ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறவைகளை நம்ம அழகாக தியானிக்கலாம். தேவன் ஏனோக்கை குறித்து நிறைய காரியங்களை நமக்கு விளங்க செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். ஏனோக்குடைய வாழ்க்கையில் தேவனை சரியாய் புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான சூழலை ஆண்டவர் எங்களுக்கு உண்டாக்கியிருக்கிறார். ஏனோக்கை குறித்து வேதத்தில் மொத்தம் 8 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 வசனங்கள் ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம், யூதாவின் புஸ்தகத்தில் சில வசனங்கள், இப்படி மொத்தம் 8 வசனங்களிலே ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் தேவன் ஏனோக்கோடு செய்த ஒரு காரியம், முதலாவது அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவர் பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றார் என்று இருக்கும். இரண்டாவது, அவரை குறித்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் தேவன் செய்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்ததுக்கு ஆண்டவர் ஏனோக்குக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவனுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிற, கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதனும் இன்றைக்கு தேவனோடு சஞ்சரிக்கணுங்கிறது தேவனுடைய ஏக்கம், விருப்பம். அந்த விருப்பம் ஏன் அப்படின்னா, ஒன்று அவரால் நற்சாட்சி பெறணும், இன்னொன்று அவரிடத்திலிருந்து சத்தியத்தை பெற்றுக்கொள்ளணும். பொக்கிஷமான சத்தியம். நாம் அழைக்கப்பட்டதே சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின்படி, அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவின்படி அழகாய் ஆண்டவருடைய சத்தியத்தை, வேதத்தை புரட்டாமல் பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் இந்த சத்தியம்தான் அநேகரை விடுதலையாக்க முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் நாம் விடுதலையாக்கப்பட முடியாதுங்கிற ஒரு பெரிய சத்தியம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போது ஆண்டவருடைய சத்தியங்கள், அவர் இந்த தேசத்துக்கு பேச விரும்புகிற காரியங்களை, எதிர்வரும் நாட்களில் அவர் செய்ய போகிற அநேக காரியங்களை ஒரு வெளிப்பாடாய் ஏனோக்கு பெற்றுக்கொண்டார். மொத்தம் 8 வசனத்தில் இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, நீங்கள் யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் அங்கே எழுதியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் 14 சில வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அபபக்தி உள்ளவர்கள் யாவரும் அபபக்தியாய் செய்து வந்த சகல அபபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அபபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தால் கர்த்தருடைய வருகை குறித்த மிகச்சிறந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், பெரிய தேவ திட்டம், அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு கர்த்தர் என்னவெல்லாம் செய்ய போகிறார், கர்த்தரை கொண்டு என்னெல்லாம் நடக்க போகுது தேசத்தில் அப்படிங்கிறத மிகச்சிறந்த வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏனோக்கு சஞ்சரித்ததுனால ஆண்டவர் சத்தியத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் நானும் சஞ்சரித்தா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சத்தியத்தின் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுப்பார். இந்த எழுதி கொடுக்கப்பட்ட முழு வேதத்துக்கு மாறாக வேறு எந்த வெளிப்பாடும் இந்த உலகத்தில் வந்துட முடியாது. இந்த முழு வெளிப்பாட்டு புஸ்தகத்திலையும் முழு வேதத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு தேவனோடு நாம் சஞ்சரித்தா மட்டும்தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரோடு சஞ்சரிச்சா பெரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வருகையை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். 300 ஆண்டுகள் என்ன பேசியிருப்பாங்க பாருங்களேன். ஆண்டவர் கண்டிக்கிறதுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறத முன்னறிவிக்கிறார்னா, நான் வரப்போகிறேன்னு கர்த்தர் அவரிடத்துல அந்த ஏனோக்கு இடத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு? ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது அவரோடு கூட நடந்து செல்லும்போது சொல்லியிருப்பார், உனக்கு அப்புறமா நோவாங்கிற ஒரு மனிதன் வருவான்,
அவன் பேழையை உண்டாக்க சொல்லியிருக்கிறேன், அவனுக்குன்னு திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த நோவாவின் நாட்களில் பெருமழை வரும், உலகமெல்லாம் அழிக்கப்படும், 8 பேர் பாதுகாக்கப்படுவாங்க, அதில் அவன் சந்ததிகள் பிரிக்கப்படும். அதன் பிற்பாடு அப்படியே வளர்ந்து வரும்போது ஆபிரகாம் வருவார், அவருக்கு நான் ஈசாக்கை கொடுப்பேன், ஈசாக்குக்கு அப்புறமா யாக்கோபை கொடுப்பேன், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அதில் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொள்வேன், யூதாவிலே தாவீதை தெரிந்து கொள்வேன், தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து இயேசுவை வருவார், மாம்சமான தேவனாய் மாம்சத்தில் வெளிப்படுகிற தேவனாய் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி வார்த்தையாய் இருந்த தேவன் வெளிப்படுவார்னு சொல்லி எல்லாவற்றையும் குறித்து திட்டமும் தெளிவாக இந்த 300 ஆண்டு காலம் அவரோடு சஞ்சரித்ததுனால அவருடைய வருகை வரைக்குமான காரியங்களை, ஏன்னா வேதம் சொல்லுது நமக்கு, தமக்கு விரோதமாய் அபபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தையில் எல்லாவற்றை நிமித்தமும் அவர் வாழ்ந்த காலம் என்ன, கர்த்தர் வரப்போகிற காலம் என்ன, அதுக்கு இடையில அவரை குறித்து கடினமாய் பேசுவார்கள், அந்த பாவிகளின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதுக்கு வரப்போறாருங்கிற வெளிப்பாடு வரைக்கும், யாரெல்லாம் எப்படியெல்லாம் பேசுவாங்கிற வரைக்கும் தேவன் பேசி இருக்கிறார் என்பதுதான் வெளிப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகச்சிறந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனோடு சஞ்சரிக்கணும். இதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஒரு தேவ மனிதன் என்றால், தேவனுடைய பிள்ளை என்றால், எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா இருக்கணும், அல்லது தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவங்களா இருக்கணும். எலியா நம்மை போல பாடுள்ளவன் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஏனோக்கை குறித்தும் அவன் 300 வருடம் சஞ்சரித்து கொண்டிருந்து அவன் பிள்ளைகளையும் அவன் குடும்பங்களை நடத்தினான், பிள்ளைகளை நடத்தினான், பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தரோடு நடக்கிற ஒரு ஜனக்கூட்டம் தேவை. உங்களை தேவனோடு சஞ்சரிக்க விடாமல், வாழ விடாமல், நடக்க விடாமல், பேச விடாமல் தடை செய்வதற்கு மட்டும்தான் போராட்டங்களும் பிரச்சனைகளும் என்பதை புரிந்து கொண்டால் நாம் அவரோடு நடப்பது தடைபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருந்தால் சத்தியத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம், ஏனோக்கு கற்றுக் கொடுத்தாரு, நமக்கு எப்படி? வேதத்தில் வேறு எதுவும் ஆதாரம் இருக்கிறதா? உண்மையாய் ஆதாரம் இருக்கிறது. தாவீதை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சீசர்கள் 12 பேர் இருந்தாங்க. அதில் யூதாஸ் அவன் மரித்து போனான். அவருடைய ஸ்தானத்தில் இன்னொரு தேவ மனிதனை கொண்டு வந்தாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த திருவிருந்து ஆராதனை குறித்து ஒரு பெரிய மகத்துவம் உள்ள சத்தியத்தை, நம்மை குணமாக்குகிற அற்புதமான ஒரு அருமையான கட்டளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிற திருவிருந்த குறித்து. அபாத்திரமாய் ஒருவன் பங்கெடுத்தால் அவன் வியாதிப்படுகிறான் அல்லது சிலர் மரித்து போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது பாத்திரவான்களாய் திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுகமாக்கப்பட முடியும், நீங்கள் ஜீவன் அடைய முடியும் என்கிற தெளிவான சத்தியம் புரிந்து கொள்ளுங்க. இந்த அற்புதமான சத்தியத்தை அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியில் தம்முடைய சீசர்களோடு பந்தி இருந்த அந்த வெளிப்பாட்டை கூட இருந்து அழகாய் பார்த்தது போல் அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தி பேசுகிறார்னா என்ன காரணம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார். ஆனால் அவரோடு கூட இல்லை, அவரோட சஞ்சரித்ததன் விளைவாக அவர் அழகாக இந்த திருவிருந்து சத்தியத்தை சபைக்கு கொடுக்கும்படி, இனி வரும் தலைமுறைகள் கர்த்தரை ஆராதிக்கிற திருச்சபை பின்பற்றும்படிக்கு ஆண்டவர் அழகாய் அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். கிருபையுள்ள தேவன் எவ்வளவு ஆசீர்வாதமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் உங்களுக்கும் உங்கள் ஊழியங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு சின்ன சின்ன வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். சின்ன சின்ன வெளிப்பாடுகளை அழகாக கொடுப்பார். அந்த சின்ன வெளிப்பாடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து வைத்துவிடும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் பேசி உங்களை நான் ஆசீர்வதிக்கும்படி சொல்கிறேன். சிறு வெளிப்பாடு மிகப்பெரிய போராட்டங்களையும் பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். அது தேவனால் கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு, தேவன் வெளிப்படுத்தி தருகிற சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவரோடு கூட சஞ்சரிக்கணும். ஏனோக்கு அவருடைய சஞ்சரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர்.
நீங்களும் நானும் அவரோடு சஞ்சரிப்போம். அநேக சத்தியங்களை அவரிடத்திலிருந்து வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டு இந்த தேசத்தை தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. கர்த்தர் நல்லவர்.